When you are still in your problem, நீ உன் பிரச்சனையிலே இருக்கும்போது, when you are still in your situation, உன் பிரச்சனையிலே the இருக்கும்போது, first thing that Jesus wanted you to do is, முதல்ல இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா? do not be நீ afraid. பயப்படாதேன்னு சொல்கிறார். భయపడద్దు. நீ பயப்படாதே. ఎందుకు భయపడద్దు? எதுக்கு பயப்படக்கூடாது? నేనున్నాను. நான் இருக்கிறேன் ఈ சொல்கிறார். తుఫానులో నీతో నేనున్నాను. இந்த புயல் காற்று நான் உன்னோட இருக்கிறேன் சொல்கிறார். The presence of storm does not mean the absence of God. அந்த ஒரு புயல் காற்று இருப்பதனால் இயேசு உன்னோட இல்லை என்ற அர்த்தம் Hallelujah. கிடையாது. తుఫాను ఉన్నంత మాత్రాన రక్షకుడు లేడని అర్థం కాదు. புயல் இருப்பது மட்டுமன்றே அதுக்கு இயேசு கூட இல்லை என்ற அர்த்தம். You Hallelujah. may have challenges. உனக்கு சவால்கள் இருக்கலாம். You may have problems. உனக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். It does not mean the absence of God. அதற்கு உன் கூட கடவுள் இல்லை என்ற It அர்த்தம் does கிடையாது. not mean the absence of God's favor upon you. ஆனால் உன் கடவுள் ஆசீர்வாதம் கூட இல்லை என்ற దేవుడు அர்த்தம் నీతో கிடையாது. ఉన్నా కూడా తుఫాను ఎదుర్కొనే ఒక రోజు వచ్చింది అనుకోండి, అప్పుడు ఏం చేస్తారు? இயேசு கூட இருந்தாலும் சரி ஒரு புயல் காற்றிலே இருக்க What you have to என்றால் do? நீ என்ன செய்ய வேண்டும்? మీరు తుఫాన్ని కాదు చూడాల్సింది, రక్షకుడిని. நீ புயல் காற்றை பார்க்க கூடாது, அவர் இயேசுவை பார்க்க வேண்டும். You should not be seeing the storm, you should be seeing the savior. நீ புயல் காற்றை பார்க்க கூடாது, ரட்சகரான இயேசுவை பார்க்க வேண்டும். యేసయ్య అన్నాడు భయపడద్దు. இயேசு சொன்னார் பயப்படாதேன்னு சொன்னார். నేనే, நானே I இருக்கிறேன், am here. நான் இருக்கிறேன் உன்னுடைய. Do not be afraid. நீ பயப்படாதேன்னு சொன்னார். అప్పుడు పేతురు అన్నాడు, அவர் பீட்டர் சொன்னார், నువ్వే అయితే நீயே என்றால் இயேசுவே command me to come. நீ ஆணையிடு நான் வருகிறேன் என்று சொன்னார். నువ్వే అయితే, நீ இயேசுவே நீயே என்றால் ఈ తుఫాన్ ఆపు అనలేదు. இந்த புயல் காற்றை நிறுத்தணும் சொல்ல. నువ్వే అయితే, இயேசுவே நீங்க నువ్వు என்றால் చేసేది నేను చేస్తాను. நீ செய்ய முடியாத காரியத்தை நான் செய்வேன் என்று சொன்னார். ஹalleluya. If you believe in God, நீ தேவன் மீது நம்பிக்கை வைத்தால் you will do what God is doing. அவர் செய்யும் காரியத்தை நீயும் செய்யலாம். The power of God will activate your faith. இயேசுவின் சக்தி உன்னை அதுக்கு வழி கொடுக்கும். నీ విశ్వాసాన్ని బలపరుస్తుంది. உன் விசுவாசத்தை இயேசுவின் சக்தி பலப்படுத்தும்.